Hi guys, welcome to quick turn map. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூல் தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க இது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூலை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா DNS அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல்ஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா DNSMap அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஸோ DNSMap ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினலுக்குள்ளே போய்ட்டு இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணால் DNSMap அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டு ucp.edu.in அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது வந்து நடந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ DNSனால் ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இப்போ ucp.edu.in அப்படின்னு இருக்க இந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் அதை எடுத்துக்கும். ஸோ ஐபி அட்ரஸ் எடுத்துகிட்டு இந்த ஐபி அட்ரஸ்க்கு என்னென்ன நேம்லாம் அலகேட் ஆகிருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கும். ஸோ நீங்கள் இப்போயே பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா admin.ucp.edu.in அப்படின்னு சொல்லிய ஒரு டொமைன் நேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரௌசர் உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு admin.ucp.edu.in அப்படின்னு கொடுத்து பாருங்கள் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சி பேனல் கிடச்சிருக்கு. ஸோ சி பேனல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லாகின் ஆகிறதுக்கும் சி பேனல். ஸோ அதுவும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இது வந்து சி பேனல் டேரக்டரி வந்து அவங்க ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம அவங்க சி பேனல் டேரக்டரி கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் இதெல்லாம் என்னென்னு தெரியும்னா வந்து ஒரு கோர்ஸ் லெக்சர்ஸ் அதுக்கும் நான் தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். ஸோ அதை நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த கோர்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் கைஸ். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறோம் admin.ucp.edu.in அப்படின்னு கூட நான் செக் பண்ணுறேன் ப்ரௌசரில். நீங்கள் இப்போ வந்து அங்கே இட்ஸ் யுவர் சைட் ஓனர்னால் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சி பேனல் ஓப்பன் ஆகிடும் கைஸ். ஸோ சி பேனல் நான் கொடுத்து பார்க்குறேன். cpanel.ucp.edu அப்படின்னு நான் கொடுத்து இப்போ ப்ரௌசரில் வந்து கணக்கு கொடுத்துருக்கேன். இட்ஸ் காட் சம் டைம். இன்செக்யூர் கனெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து வெளியே வந்துடலாம். யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர் அப்படின்னு வந்துச்சு கைஸ். ஸோ நம்ம இப்போ வெளியே வந்துடுவோம். ஸோ வெளியே வந்துட்டு வேறு ஏதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கைஸ் நமக்கு இன்னொரு நேமும் கிடச்சிருக்கு. mail.ucp.edu.in அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ரௌசரில் போட்டால் லாகின் நமக்கு வந்து வெப்சைட் வருது ஆக்சுவலாக. நம்ம www.ucp.edu.in அப்படின்னு போட்டாலும் இந்த வெப்சைட் தான் வரும். அண்ட் mail.ucp.edu.in அப்படின்னு கொடுத்தாலும் இந்த வெப்சைட் தான் கைஸ் வருது. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ்க்கு அலகேட் ஆகிருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த DNSMap அதை யூஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ லவ் யூ கைஸ்.